எல்லாரையும் ரெயின்போ மேத்ஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கணக்கு 8ஆம் வகுப்பு கணிதத்தில் நிகழ்தகவுல எடுத்துக்காட்டு 6.1. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல்லைக்கான் டச் பண்ணி ஆல்னு போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. கணக்கை பார்ப்போம். 4ஆம் வகுப்பு படிக்கும் 25 மாணவர்களின் எடை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. தொகுக்கப்படாத நிகழ்வெண் பரவல் அட்டவணையை தயாரித்து கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளிக்கணும் கொடுத்துருக்காங்க. 25, 24, 20, 25, 16, 15, 18, 20, 25, 16, 20, 16, 15, 18, 25, 16, 24, 18, 25, 15, 27, 20, 20, 27, 25 அப்படி கொடுத்துட்டு நமக்கு 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. முதல் கொஸ்டின் என்னென்னா மாணவர்களுடைய எடையினை வீச்சு காண்கன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின் அதிகபட்ச எடை அளவு உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து 3வது கொஸ்டின் என்னென்னா அதிகபட்சமாக மாணவர்கள் எந்த எடை பிரிவின் கீழ் வருகிறார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து குறைந்தபட்ச எடையுள்ள மாணவர்களின் எண்ணிக்கை யாரு கேட்டிருக்காங்க. இது எல்லாருக்கும் ஆன்சர் பண்ணோம்னா நிகழ்வெண் அட்டவணை நம்ம போகணும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்கலாம். அதனால் இப்படி நிகழ்வெண் அட்டவணை போட்டுக்கிறோம். எடை நேர்கோட்டுக்குறிகள் நிகழ்வெண் போட்டு ஃபஸ்ட்டு சின்ன நம்பர் இருக்கிறது சின்ன நம்பர் எடுத்துகிறோம். 15 எத்தனை பேர் இருக்காங்க, அந்த மேலே உள்ளதை போய் என்னலாம் 1 2 3 இருக்கா. அதனால் இந்த இடத்துல நேர்கோடு குறிகள்ங்கிற இடத்துல 3 கோடு போட்டுக்கிட்டு அதுக்கு நேராக நிகழ்வெண்ணு எழுதியிருக்க இடத்துல 3 போட்டுக்கிறோம். அதே மாதிரி 16 எத்தனை இருக்குன்னா 4, அதனால் 4 கோடு போட்டு நம்பரில் 4ன்னு எழுதிக்கிறோம். அடுத்து 18 எத்தனை இருக்குதுன்னு பார்த்தோம்னா 3 தான் இருக்குது, அப்போ 3ன்னு எழுதி 3 கோடு போட்டுக்கிட்டு அதுக்கு நேராக 3ன்னு எழுதிட்டோம். அடுத்து 20 எத்தனை பார்த்தா 5, அதனால் 4 கோடு போட்டு குறுக்க ஒரு கோடு போட்டால் தான் நேர்கோட்டு குறிகளில் 5ன்னு அர்த்தம், அதனால் 5ன்னு போட்டுக்கிறோம். அடுத்து 24 எத்தனை இருக்குன்னா 2, அதனால் 2ன்னு எழுதிக்கிறோம் 2 கோடு போட்டு. அடுத்து 25 6 இருக்குது, அதனால் 5 கோடு போட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கோடு போட்டு அடுத்து 6 போடுறோம். அடுத்து 27 2, அதனால் 2. அப்புறம் கீழே மொத்தம்னு போட்டோம்னா இதை 25 மாணவர்கள்னு ஏற்கனவே கொடுத்துருக்காங்களா, அந்த நிகழ்வெண் எல்லாத்தையும் கூட்டினா 25 வரணும், வந்திருக்கா. இப்போ நிகழ்வெண்ணே பார்த்துடும். இதுலேருந்து மற்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம். என்ன கொடுத்துருக்காங்க, முதல்ல வீச்சு கேட்டிருக்காங்க. வீச்சுனா என்னென்னா மிகப்பெரிய நம்பர்லேருந்து மிகச்சிறிய நம்பரை கழிக்கணும். இந்த இடத்த இது வரைக்கும் உள்ளதை எழுத வேணாம், இங்கே வரைக்கும். வீச்சு = 27 பெரிய நம்பரு, சின்ன நம்பர் 15, அதனால் 27 - 15 என்ன வருது 12, அதை மட்டும் எழுதினா போதும். அடுத்து 2வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, அதிகபட்ச எடை என்ன 27, அது எத்தனை மாணவர்கள் இருக்காங்க 2 பேர், அப்போ அதிகபட்சமான எடை 27 கிலோகிராம் உள்ள மாணவர்கள் 2 பேர், அதை மட்டும் எழுதினா போதும். அடுத்து என்ன அதிகபட்சமாக எத்தனை கிலோ எத்தனை மாணவருக்கு வருதுன்னு பார்க்குறோம். 6 தானே அதிகபட்சம், அதனால் அதிகபட்சமாக 25 கிலோகிராம் எடையில் 6 மாணவர்கள் உள்ளனர் அப்படின்னு எழுதிக்கிறோம். அடுத்து என்ன கொஸ்டின், மிக குறைந்த எடை என்னது 15, அப்போ மிக குறைந்த எடையான 15 கிலோகிராம் உள்ள மாணவர்கள் எத்தனை பேர் 3 பேர், அதோட முடிஞ்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ரெயின்போ மேத்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல்லைக்கான் டச் பண்ணி ஆல்னு போட்டு வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.